65 ஆண்டுகளாக தேவ கிருபை, தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவனுடைய காரணியம் ஒன்றே நம்மை வழிநடத்தி அவர் நல்லவராகவே இருந்து நமக்கு நன்றிகளுக்காக நன்றி நல்ல உள்ளங்களோடு துதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோமே. கர்த்தாவே, நீரே உலக நல்லவர், மாறிடாத எங்கள் மாலீஸ்வரி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை பெரிய எத்தனை நல்லவர் ஆண்டவரே. தீர்மானத்தின்படி நியமித்த நாட்களில் நியமித்த காரியங்கள் அன்பரே, அதினதின் காரியங்களில் அதினதின் காலங்களில் நேற்றையாய் செய்கிறீர்கள் ஆண்டவராகிய கர்த்தர். நீதாமே ஒரு கிருபையால் இரக்கத்தினால் ஒளி சூட்டி அழைத்த அழைப்பில் உண்மை உள்ளவராய் உபத்திரவங்கள், போராட்டங்கள், சஞ்சலங்கள் அன்பரே நெருக்கடிகள் மத்தியில் எங்களுக்கு நல்லவராகவே செய்து பாராட்டின எல்லா விதமான இறக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நிரம்பிருக்கிறது, துதியோடு நிரம்பிருக்கிறது. கர்த்தருடைய இரக்கங்களை, கிருபைகளை நினைத்து பார்க்கும் பொழுது எத்தனை பெரியவர். எல்லாரும் கர்த்தரை மனதாழத்தில் இருந்து தேவனை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரித்து அவரை நம்பினவர்களாக Hallelujah, praise you Lord, praise you Lord, praise you Lord. நீரின் சொந்தம் நீரம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. நீரின் சொந்தம் இந்த கூட்டங்களை வார்த்தையின்படி வாக்குத்தத்தங்களின்படி முதலியார்களுக்கு, எங்கள் முன்னோர்களுக்கு ஆண்டவரே இந்த ஆலயத்தின் தரிசனத்தை கொடுத்த ஒரு ஊழியர்களுக்கு, எங்களுக்கு வழிகாட்டிகளாக பரிசுத்தவான்களாக முன்னேறி சென்ற தேவதாசர்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி வாக்குத்தத்தங்களின்படி ஆண்டவரே யார் கைவிட்டாலும் கைவிடாதபடிக்கு மட்டும் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை தோல்வி சுமக்கிறவல்லவாக இது உண்மை உள்ளவராக நடத்தி வந்த தயவுகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த பாவலை திரும்பி பார்க்கும் பொழுது எங்கள் ஆண்டவராக கர்த்தருடைய எங்களை சுமந்து வந்த முது பாதத்தில் அடிச்சு விடுங்கள் நீ செய்த கிரியைகள் நடத்துதலுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்கு வர்ணிப்பதற்கு ஆண்டவரே எடுத்து சொல்வதற்கு எங்களுக்கு வார்த்தைகள் போதாது, வார்த்தைகள் இல்லை ஆண்டவரே. அவ்வளவு நல்லவர், அவ்வளவு நல்ல காரியங்களை செய்து ஆழியின் ஆழங்களில் நடக்கும் பொழுது நீரே எங்களுக்கு நல்லவராயிருந்து எங்களை பாராட்டி ஆண்டவரே எங்களை தூக்கி சுமந்து வந்த தயவுகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகா இடுக்கமான காலங்களில் ஆண்டவரே துதிக்கும்படியாய், உமக்கு ஸ்தோத்திரம் எடுக்கும்படியாய், உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் தேவரீர் எங்களுக்கு பாராட்டி தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகுதியில்லாத எங்களையுமாய் கிருபையினால் தகுதிப்படுத்தி பலப்படுத்தி மட்டும் செய்து வந்த எல்லா தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்துகிறார். மட்டும் இந்த ஊழியத்தை தாங்கி இந்த ஊழியத்துக்கு உதவியாய் நின்று எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியில் அழைத்த அழைப்புக்கும் தேவனுடைய கிருபைகளுக்கும் உண்மையாய் இருந்து நீ யாரெல்லாம் கருவியாய் பயன்படுத்தி இந்த ஊழியத்தை பலப்படுத்தி வழிநடத்திக் கொண்டு வந்தபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பயன்படுத்த நபர்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ ரட்சித்த நபர்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ எத்தனை காயங்களை கழுவி எத்தனை பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுவித்து சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும்
கர்த்தர் தந்தருள்ள எல்லா இகபர நன்மைகளுக்காக நன்றி செலுத்தோடு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அளவில்லா ஆனந்தமாக ஆண்டவரே, இந்த ஸ்தலத்திற்காக நீ மட்டும் வைராக்கியம் பாராட்டிக் கொண்டு வருகிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் தகுதியில்லாத இருந்தவர்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே, உடைய மகிமை எங்களை விட்டு விலகாதபடி உடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஆண்டவரே விண்ணப்பத்தை செபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பரலோகத்திலிருந்து எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் பதில் கொடுத்து ஆண்டவரே, எத்தனை எத்தனை கண்ணீர்களை இங்கே துடைத்திருக்கிறீர் அப்பா. Oh, we thank you, Lord. ஆண்டவரே, நாங்கள் மனமாற நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மன ஆழத்தில் நம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளையில் அங்கு கூடி வந்திருக்கிற அங்கு தேவனை பார்த்து துதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அன்னையோடு ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் சடங்கில் சிதறடிக்கப்பட்டு போகியும் ஆண்டவரே, அவர்கள் எப்படி தேவாலயத்தை குறித்து மனதுருக்கத்தோடு மனபாரத்தோடு காணப்பட்டார்களோ, இந்த நாளிலே தேவாலயத்திற்கு வந்து கர்த்தரை துதிக்க முடியவில்லையே, நன்றி செலுத்த முடியவில்லையே என்று ஏங்கி கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சரீர ரீதியாய் தூரமாய் காணப்பட்டால் ஆவியிலே ஒருமித்து ஆண்டவரே, எங்கும் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய் இந்த மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எங்களுக்கு தந்தருளும். கிருபைகளை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, மனதுருக்கத்தை எங்களுக்கு தந்தருளும். சகோதர ஐக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும்படியாக நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக உதவி செய்யும். ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை கர்த்தர் கிருபையாக எடுத்துவீராக. எல்லாருமே ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise God. தொடர்ந்து மத்தியிலே சகோதரர்கள் பாடி கதை நாமத்தை மேம்படுத்துவார்களாக. ஆமென். Umarkenrum
இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் வானதூத சேனைகள் மனோகர கீதங்கள்
தகுதியற்றவர்கள் எண்ணி, ஆனாலும் நம்மிடம் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறோம். மட்டுமானம் நடத்துறதே சொல்லுங்க ஆண்டவரே. என்ன நடந்தாலும் அப்பா அம்மோடு இருப்பேன். காரணம் எந்த சூழ்நிலையும் என்னை கைவிடாதவர், எந்த சூழ்நிலையும் என்னை நடத்துறவர் நீ தகப்பனே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவனே நீ விரும்புவதில்லை. Praise the Lord. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவன் நீடமிருந்தே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவன் நீடமிருந்தே. என் கண்ணா
வழிநடத்துகிறவர் நீர் ராஜா. We thank you Jesus. We praise you Lord. Praise you Jesus. ஒரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Stotram, hallelujah. எல்லா நேரங்களிலும் எங்களோடு இருக்கும். எங்களை நடத்தினதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த வைத்தினவர்களாக ஒரு தாய் ஒரு தகவலுமாய் இருக்கு எங்களை பாதுகாத்திலே உமக்கு நன்றி. We praise you Jesus. Praise you Lord. Praise you Lord. Hallelujah. Amen.
நல்ல நினைவுகளோடு பேசுகிற ஆச்சா வேதனைகளை கருத்தில் கொடுக்கிறோம். நினைவுகளோடு பேசுகிறோம். Praise you, Jesus. கருணையாயிருவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தார். கருணையாயிருவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. போகிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே மழுந்து உறங்கினாலும் கருப்புயலடித்து கவிழ்ந்தாலும் படகிலே படுத்து உறங்கினாலும் கருப்புயலடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தி எம்மை காத்தாரே. அல்லேலூயா. யாராய் சேர்ந்து ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. போகிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோ அவர் வெள்ளத்தார். எரிகோவை தகர்த்தோ அவர் துதியார். யோர்தானை கடந்தோ அவர் வெள்ளத்தார். எரிகோவை தகர்த்தோ அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தேன் என்றென்றுமாய் வாழ்வோம். சொல்லுவோமா? ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. போகிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா.
சுமக்கிறவர் நம்மை சுமந்து வந்த ஆண்டவராகிய கர்த்தர் அவர் எத்தனை உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஓ ஹalleluya ஹalleluya. கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தெய்வமே என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தெய்வமே என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் என்னை முழுவதும் தருகிறேன். எத்தனை பேர் நன்றி நிறைந்த இதயத்தோடு மாலை வேளையில் முழங்கால் படியிட்டு 1-2 நாட்கள் அல்ல, ஆண்டுகள் அல்ல, 65 ஆண்டு காலம் ஆண்டுகள். எத்தனை சவால்கள், எத்தனை இடுக்கண்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை மன உளைச்சல். இனி ஒரு நாள் இந்த ஊழியர்கள் என்று நிற்க முடியுமோ, கடந்து போக முடியுமோ என்று உள்ள உடைத்தார்கள். கர்த்தரை கைவிட்டு விட்டாரோ என்று கலங்கி நின்ற சூழ்நிலைகள். ஏன் எங்களுக்கு மாத்திரம் இத்தனை உபத்திரமானது? சில பேர் சொல்லுவீங்க, யோர்தானை ஒரு பலத்தினாலே கடந்து வந்தோம், எரிகோவை ஒரு துதியினாலே உடைத்து எறிந்தோம். இயேசுவின் நாமத்திலே ஜெயமெடுத்து என்றென்றும் நாம் வாழ்வோம். அன்பு சபையை வாயில திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெயத்தை எடுப்போம். இந்த நேரத்திலே, இந்த இடுக்கத்திலே, இந்த நாட்களிலே, இந்த வேளையிலே, இந்த நொடி பொழுதிலே நீ எப்பேற்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலே காணப்பட்டாலும் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ ஜெயத்தை எடுப்பாய். You shall be victorious. ஜெய கிறிஸ்துவுக்கு முன்பாய் செல்கிறவர். அஸ்திவாரத்தை போட்டு நாள் இம்மட்டும் நடத்தி வந்தவர். எத்தனையோ ஆட்கள் மாறினார்கள், எத்தனையோ தலைமைத்துவம் மாறினது. ஆனால் இயேசு ஒருவர் மாறாதவராக. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத ஒரே ஒருவர் இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் சொல்லுங்க மாணவர்களோடு சேர்ந்து விசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் உன் செல்லவே. உலகமும் மாமிசம் பயக்கிட்டாலும் பயங்கிடாமல் உன் செல்லவே. உலகமும் மாமிசம் பயக்கிட்டாலும் பயங்கிடாமல் உன் செல்லவே. Hallelujah, hallelujah, hallelujah. Come on everybody. Hallelujah, hallelujah, worship Him, hallelujah, 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 hallelujah. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. Hallelujah, 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 hallelujah,
இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. செங்கடல் நம்மை பிரிந்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், நம் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர், நம் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றியா நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ எத்தனை நல்லவர் அவர். அவரை துதிப்பது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை பேரான எத்தனை சந்தோஷம். மகிமை மகிமை மகிமை. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம், இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மாறுதல் உண்டாகட்டும் இந்த மாணவர்களே. ஓ ரபாகா சரணாலே. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அவர் அற்புதம் என்றனரே. அவர் அற்புதமானவரே. ஹல்லேலூயா. அவர் அற்புதமானவரே. ஆமென். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அவர் அற்புதம் என்றனரே. Hallelujah, 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 hallelujah. Oh, நஞ்சிலிருந்தவர்களோடு திருப்பி கொண்டவானவர்களே, கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் பொழுது என் ஆண்டவரை துதிக்க முடியாமல் இருக்க முடியாது. அவர் நாமத்தை ஸ்தோத்திரிக்காமல் இருக்க முடியாது. அவர் கிருபைகளை இரக்கங்களை நம்மால் துதிக்காமல் இருக்கவே முடியாது. நம்மோடு இருக்கிற நடத்தி வந்தவர், நம்மை சுமந்து வந்தவர், தகப்பனை போல தோல்வி சுமந்து வந்த நமாதயவை எப்படி நம்மாலை துதிக்காமல் இருக்க முடியும்? அன்பு நேசரே, உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமது
சொல்லுவோமா? நம்மை அவருடைய கரத்தினாலே ஏந்தி வேண்டிய நன்மைகள் யாவும் அளித்தாரே. சொல்லுங்க இந்த சுவிசேஷ ஜெபத்தை. ஆண்டவரே 1954 ஆண்டவரே அடிபட்ட போட்ட நாள்ல முதல் எங்க ஊழியர்களுக்கு தரிசனத்தை கொடுத்த நாள் முதல் ஆண்டவரே முன்னோடிகளுக்கு கர்த்தர் கொடுத்த ஆலோசனை இம்மட்டும் வேண்டி உம்மிடத்தில் நன்மைகளையும் உம்மிடத்தில் தயவையும் உம்மிடத்தில் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே விடுதலையும் சுகத்தையும் சௌக்கியத்தையும் பெற்றுக்கொண்ட எத்தனை ஆயிரம் பேர்கள் வேண்டிய நன்மைகள் யாவையும். Come on people, shine. சொல்லுங்க காலமெல்லாம் உன்னை தம் கரத்தினால் வேண்டிய நன்மை யாவும் முகன் அளித்தாரே. வேண்டிய நன்மை யாவும் முகன் அளித்தாரே. துதிசை மனமே நீரம் துதிசை இம்மட்டும் நடத்தின தேவனை என்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடே என்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடே என்றும் என்றும் நன்றி நிறைந்த மனதோடே. சொல்ல இந்த மாணவர்கள என் ஆண்டவரை எவ்வளவு துதித்தாலும் போதாது. என் ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு நாவும் 1000 நாவும் ஒரு காலமும் போதாது. அவர் துதித்துக் கொண்டே இருந்தாலும் அவர் செய்த நன்மைகளுக்கு ஒரு நாள் சங்கீதக்காரனாகிய தாவீது விவரமாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, நீ செய்த உபகாரங்களுக்கு நான் என்னத்தை ஈடாய் செலுத்த முடியும்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கைகளில் ஏந்தி என் வாழ்நாள் முழுவதும் தொழுது கொண்டாலும் அது போதாது. துதி ஓயாமல் செலுத்திடுவோம் பரிசுத்தராம் இயேசு நமக்கே புவி எங்கும் அவர் நாமம் முழங்க துதி ஓயாமல் செலுத்திடுவோம். Just keep praising him. Keep praising him. Keep praising him. Keep praising him. Oh, don't stop. Keep praising him. துதிங்க துதிங்க துதிச்சி மகிமை 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 மகிமை. நன்றி 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 நன்றி. எல்லாருக்கும் செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களை மட்டும் நடத்தும்படியாக இந்த ஊழியத்தை இங்கே ஆரம்பிக்கும்படியாக நீ தரிசனம் கொடுத்த எங்கள் ஊழியர்களுக்காக நன்றி இந்த உணவுகளோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தலைமை போதவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் முன்னோடிகளுக்காக மக்கள் நன்றி. அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்திற்காக, அவர்களுக்கு கொடுத்த அழைப்புக்காக, அபிஷேகத்திற்காக மக்கள் நன்றி. எத்தனை பாடல்கள் மத்தியிலே, எத்தனை தொலைதூர பயணங்களின் ஆண்டவரே நடந்து வந்து நிறுவிட இந்த ஊழியம் ஆண்டவரே. We just can't ignore them, Lord. They've been so wonderful. எங்கள் நினைவு கூர்ந்து அவர்களோடு பேசி இந்த நாளில் நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, நாங்கள் பலப்படுவதற்கு, நாங்கள் விடுதலை பெறுவதற்கு இந்த இடத்திலே ஒரு ஆலயம் தேவை என்று சொல்லி ஆலய தீர்மானத்தின்படி
அடியார்களோடு பேசி ஒரு அடியார்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எத்தனையோ நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் சாட்சிகளை வாசிக்கிறோம். கடந்து வந்த போராட்டத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, oh yes, but you have been so faithful, Lord. நீர் ஒருவர் மாத்திரம் இருந்தால் இன்றைக்கு நாளையும் நாங்கள் ஒருவரும் இங்கே இருந்திருக்க முடியாதா? It's you and it's you and it's only you, Lord. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. சபையாரை சொல்லுவோமா? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சொல்லுங்க. அப்பா எம்மை முழுவதும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த தலைமுறைக்கு இந்த ஊழியம் செயல்படுவதற்கு கிரியை செய்வதற்கு கிருபைகளை oh yes Lord அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் ஒவ்வொருவரும் சொல்லுவோம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் குழந்தைகள் யாவருமாய் சொல்லுவோம் உமக்கு சொந்தமையா. இருக்க இடங்களை கையில வைத்து சொல்லுவோமே உழைப்பினாலும் உழைப்பினாலும் ஜபத்தினாலும் உழைப்பாளினாலும் ஊழியத்தை தாக்கும்படியாக ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ ஒழிந்ததையா. எனக்காய் வாழும் சொல்லுங்களே என்றோ உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் என் உள்ளத்தில் வந்ததையா. அர்ப்பணித்தே ஆத்மா செருமிழ்மையாக எனக்காக ஜீவனை கொடுத்தேன். ஆண்டவருக்காக அவருடைய ஊழியத்திற்காக அவருடைய அழைப்புக்காக தரிசனத்திற்காக எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு கமிட்மெண்டோடு ஒரு டெடிகேஷனோட இனாமி ஆத்மா செருமிழ்மையாக இயேசுவுக்காக சுவிசேஷத்திற்காக எதற்காக என்னை கர்த்தர் உண்மை உள்ளவன் என்று அழைத்துக் கொண்டு வந்து இந்த சபையில் இணைத்து வைத்திருக்கிறார். எதற்காக தரிசனத்தோடு இணைத்து வைத்திருக்கிறார். இந்த தரிசனத்தில் இந்த தரிசனத்தில் கவனிக்க தேவ பிள்ளைகளே, இந்த சபையோடு கர்த்தர் ஐக்கியத்தோடு கர்த்தர் இணைத்து வைத்திருக்கிறார் என்றால் ரணாதைய தீர்மானம் ஒன்று இருக்கிறது. அடுத்த சொல்லுவாண்டவரே இந்த தரிசனம் நிறைவேற முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறியா? எந்த விதத்துல நான் தடையா இருக்க மாட்டேன். எந்த விதத்துல நான் இடரலா இருக்க மாட்டேன். என் முழுமையை ஒப்புக் கொடுப்பேன் ஆண்டவரே. என் முழுமையை ஒப்புக் கொடுப்பேயா? என் முழுமையை ஒப்புக் கொடுப்பேன். என் ஆவி ஆத்மா அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. இயேசுவின் நாமத்தினாலே எங்களை முழுமையாய்
தாழ்த்தி மாலை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தயவுள்ள கரம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும் தகப்பனே. 65 ஆண்டு காலமாக எங்களை தாங்கி ஏந்தி தப்புவித்து சுமந்து வந்த ஒரு கரம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் என்பதை மாற்றமில்லை ஆண்டவரே. எமது மரணமோ ஒரு வருகையோ இது முன்னே வந்து எங்களை அழைத்தாலும் உம்மை தரிசிக்கும்படியான பரிசுத்தம் எங்களை காணப்படட்டும் ஆண்டவரே. எங்களை ஆயத்தப்படுத்தி பிறரை ஆயத்தப்படுத்தும்படியான ஊழியத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என்னதான் இருந்தாலும் என்னதான் நடந்தாலும் ஆண்டவரே, உலகத்தின் அச்சுறுத்தல்கள், உலகத்திலே போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், ஆண்டவரே ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான காரியங்கள் நேரிட்டாலும் அழைத்த அழைப்பில் உறுதியோடு நிலைத்து நிற்கும்படியால் எங்களை மீண்டும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ எங்களை அழைத்திருக்கிறீர், நீர் எங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறீர். தகப்பனே, எங்கள் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உதவி செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க, வழியை தேர்ந்தெடுங்க. எங்கள் அருமை ரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise the Father, praise the Father. ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் இந்த 65 ஆண்டு காலத்தை முடித்து 66வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கும்படியால் தேவன் நமக்கு பாராட்டின தயவுகளுக்காக, கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். காலங்கள் சூழ்நிலைகள் எவ்வாறு காணப்பட்டாலும் கர்த்தரை துதிக்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையாது என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எழுதினதாகவே இருக்கும். வான பூமி மாறினாலும் வார்த்தை ஒரு காலமும் மாறாது. எனவே இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நாளில் தொலைதூரத்திலே காணப்பட்டாலும் உங்களோடு இணைந்து இந்த ஆராதனை கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்து சொல்லுவேன். 65 ஆண்டுகால் நடத்தி வந்தவர் இனியும் நடத்த அவர் வல்லவராகவே காணப்படுகிறார். அநேக நன்றிகளை கர்த்தருக்கு செலுத்தினாலும் போதாது. சற்று நாம் கடந்து வந்த பாவனை திரும்பி பார்ப்போமானால் தேவனுடைய கிருபைகள், இரக்கங்கள் எத்தனை எத்தனை நன்மையாகவே இருந்தது என்று சொல்லி நாம் ருசித்து பார்த்தவர்கள் மாத்திரமே சொல்ல முடியும். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. God is such a wonderful God. ஆண்டவர் எத்தனை நல்ல தேவனாய் இருக்கிறார் அவர். எனவே நாம் நன்றிகளை சுரித்துக் கொண்டு போதவே போதாது. மாலைவேளையை தொடர்ந்து நாம் சபைக்காக, சபை காரியங்களுக்காக செபிப்போம், சபை ஊழியர்களுக்காக செபிப்போம். இதுவரைக்கும் இந்த ஊழியத்தில் இணைந்து இசைத்து நீங்கள் செய்த எல்லா உதவிகளுக்காக, உபகாரங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் நல்லவராகவே இருந்து அவர் குடும்பங்களை பாதுகாத்திருக்கிறார், ஊழியர்களை பாதுகாத்திருக்கிறார். எத்தனை எத்தனை உபத்திரவங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும், எத்தனை சஞ்சலங்கள், மரணத்துக்கு ஏதுவான கருத்துகள், பிரச்சனைகள் நடந்து வந்தாலும் கர்த்தர் அவர் உண்மை உள்ளவராய் இருந்து அவர் தந்த விடுதலைக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேகரை கர்த்தர் ரட்சித்து தொடர்ந்து ரட்சிப்பின் பாதையில் நடத்துவதற்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தை கர்த்தர் பயன்படுத்திக் கொண்டு வருகிறபடினாலே நம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை எடுக்கும்படியாக தொடர்ந்து காணப்பட வேண்டும். எனவே இந்த நன்றி நிறைந்த நாளிலே நன்றி ஆராதனைக்காய் கூறி வந்திருக்கிற கர்த்தரின் பிள்ளைகள் ஒரு புதிய மைல்ஸ்டோனை நாம் கடந்து வரும் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கும்படியான வழிகளை தேவன் நமக்கு திறந்து கொடுத்தபடினாலே கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் தொடர்ந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனத்தின் பாதையில் நடப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த புதிய ஆண்டுல அவர் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படியே காரியங்கள் நிறைவேற்றி இருக்கிறார். அவர் அநேக நாட்களா ஜெபிக்கிட்டு வரோம், ஒவ்வொரு குடும்பங்களும் சபையா மாறணும்னு சொல்லி. அல்லேலூயா, ஆமென். இந்த 65 ஆண்டு காலத்தை முடிக்கும் பொழுது எல்லா கூடாரங்களிலும் எல்லா ஆராதனைகள் நடக்குது. சொல்லுவேன், ஆராதனைகள் தொடர்ந்து நடக்கணும். ஆராதனை தொடர்ந்து கேட்கலாம், இந்த பாஸ்டர் அப்படின்னா நான் சர்ச்சுக்கு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி. நீங்க சர்ச்சுக்கு வரலாம், ஆனா உங்க வீட்டுல தொடர்ந்து ஆராதனைகள் நடக்கணும். அல்லேலூயா, உங்க வீட்டுகளை தொடர்ந்து ஆராதனைகள் நடக்கணும். அநேக ரட்சிக்கப்படணும். அநேக ஆத்துமாக்களை நாம் சபையிலே கர்த்தருடைய மந்தையிலே சீக்கிரமாய் காணப்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்திலே சீக்கிரமாய் காணப்பட வேண்டும். எனவே நான் சொல்லுவேன், every home must be there a crusade. ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு crusade நடக்கணும், சபையாய் மாறணும். அங்கே ஊழியங்கள் நடக்கணும், அங்கே கர்த்தருக்காக அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கணும். ஒவ்வொரு கூடாரத்திலும் தேவனாக மகிமைப்பட வேண்டும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்த காரியங்கள் இன்னைக்கு நடக்கணும். நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த காரியங்கள் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே சபைகளுக்குள்ளே ஊழியர்களுக்குள்ள நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி நடக்கணும்னு சொன்னா அப்ப
மற்றவர்கள் உபத்திரவத்தை நாம் சபிக்க ஆயத்தமாய் காணப்படணும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே எவ்வளவு உபத்திரவங்கள் காணப்பட்டது. எனவே இந்த காரியங்களை நாம் மனதிலே வைத்து கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்காகவே செய்கிற ஆண்டவர். ஒரு காலத்துல ஏன் என்று இப்ப நமக்கு புரியாது விளங்காது காலங்கள் அந்த காரியங்களை நமக்கு தெளிவாய் காண்பித்துக் கொடுக்கும். எனவே நாம் சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். கர்த்தருடைய செயல்கள் அதிசயமாகவே இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசித்து நம்புகிற தேவ பிள்ளைகளுக்கு அனைத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறார். அல்லேலூயா. எனவே அவர் நம்பி இருக்கிற நம்மை ஒரு பொழுதும் அவர் கைவிடுவது கிடையாது. நம்மை ஒரு பொழுதும் அவர் மறப்பது கிடையாது. கர்த்தரை தொடர்ந்து நாம் துதிப்போம். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் உதவி செய்து ஒத்தாசையாய் இருந்து நடத்தி கொண்டு வருகிற ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இதுவரைக்கும் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் கொடுத்த எல்லா விதமான ஒத்தாசைகளுக்கு உதவிக்காக உங்கள் ஜெபத்திற்கான கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்களும் எங்கள் குடும்பமாய் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் மூலமாக அநேக உதவிகளை எங்களுக்கு செய்திருக்கிறார். அதற்காக மறக்க நாங்கள் இயலாது. எனவே தேவன் தொடர்ந்து உங்களை ஆஸ்வதிப்பதற்காக நாங்கள் ஜெபித்து உங்களுக்காக கர்த்தர் காண்பிக்கிற ஊழியர்களை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாகவும் வாஞ்சையோடும் அது மிகப்பெரிய ஒரு கிருபையை தேவன் கொடுத்த பாக்கியம் என்று எண்ணி நாங்கள் தொடர்ந்து ஓடுபடியா எங்களை ரீடிகேட் பண்றோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்கள் எல்லா உதவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உயராமல் ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் எங்களுக்காக குடும்பங்களுக்காக ஊழியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இரவு பகலமாக ஊழியத்திற்காக ஜெபிக்கிற கர்த்தரின் பிள்ளைகள் கர்த்தருக்கு அநேக ஆலோசனைகளை பெற்று கலந்து உறவாடி காரியங்களை எப்படி செய்யலாம் சொல்லிட்டு ஆலோசனை கொடுக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் சபைகளை ஊழியர்களுக்காக இரவு பகலும் ஜெபிக்கிற கர்த்தரின் பிள்ளைகள் கர்த்தரின் பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சபையில் எல்லா ஊழியர்களையும் உத்தரவாதத்தோடு உண்மையோடு அதை செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியம் இவ்வளவு தூரம் கடந்து வருவதற்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் கருவியாய் பயன்படுத்திக் கொண்டு வருகிறார். So we all contribute to this. தனி மனிதனாக, தனி குடும்பமாக, தனி நபராக இந்த ஊழியத்தை, கனமான ஊழியத்தை ஒரு காலம் செய்ய முடியாது. அல்லேலூயா. எனவே உங்கள் உதவிகளுக்காக நன்றி, உங்கள் ஊழியத்திற்காக நன்றி. நான் தனித்தனியாக பெயர் சொல்வதற்கு நேரங்கள் காலங்கள் கிடையாது. நான் நீங்கள் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மை எடுத்துவாராக. இந்த வேலையிலே ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடந்த நாட்களிலே நம்முடைய தலைமை போதகர் அவரிடத்திலே நமக்கு தொலைபேசி மூலமாய் சபையை விசாரித்து சபையோட ஒவ்வொருவரையும் பெயராக விசாரித்து அவர் தொடர்ந்து நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் சொன்ன வார்த்தைகள் நமக்கு உற்சாகமாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம், ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்வோம். அந்த ஊழியங்கள் இல்லை என்றால் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு ரட்சிப்பும் விடுதலையும் கிடைத்திருக்காது. எனவே கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி மட்டுமாக நம்மை அநேக ஆவிக்குரிய ஆலோசனை நடத்தி கொண்டு வந்த கர்த்தரை நாம் துதிக்க கடமைப்பட்டு காணப்படுகிறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு நமக்கு முன்னோடிகளாக இருந்த எல்லா பசுத்தவான்களை ஒரு குடும்பங்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர வழியில் எடுக்க வேண்டும். எனவே கல்லா சேர்ந்தாதான் ஒரு பில்டிங் ஆக முடியும். பாருங்க, இந்த மாதிரி 65 காலம் நாம் கடந்து வருவதற்கு ஒவ்வொருவரும் ஊழியத்தில் இணைக்கப்பட்டு இந்த ஊழியத்தினாலே ஆஸ்வதிக்கப்பட்டு இந்த ஊழியத்திற்கு பயனுள்ள கருவிகளாக ஊழியத்தை தாங்கின எல்லா குடும்பங்களுக்காக, குடும்ப நபர்களுக்காக, ஒருவேளை அவங்க இந்த நாளில் சபை இல்லாம இருக்கலாம், சபையில் ஐக்கியத்தில் இல்லாமல் இருக்கலாம், குடும்பங்கள் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் அவங்களை பாப்பீங்க சொன்னா சொல்லுங்க, நாங்கள் உங்களை விசாரிக்கிறோம், சபை உங்களை விசாரிக்கிறது, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை நினைவாய் இருக்கிறார் சொல்லுங்க. We have been marching forward. நாங்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறோம். உங்கள் உதவி, உங்கள் ஒத்தாசை நிச்சயமாய் பெருமளவிலே இந்த ஊழியத்தில் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அந்த தேவ பிள்ளைகளை விசாரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து ஊழியத்தின் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். ஆலோசனைகளை பெற்று நாம் முன்னேறி செல்வோம். இந்த இருள் சூழ்ந்த காலத்திலே கர்த்தர் நமக்கு அவர் நல்லவராக இருந்து கர்த்தர் செய்து கொண்டு வருகிற கிருபைகளுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நாம் ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தர் நாமத்தை நாம் இந்த மாலை வேளையிலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா நேரங்களிலும் நாம் கர்த்தரை துதிக்க நாம் கடமைப்பட்டு காணப்படுகிறோம். அல்லேலூயா. At all times, I would say all time, எல்லா சூழ்நிலைகளிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் நன்றி நிறைந்த உள்ளங்களோடு ஸ்தோத்திர கூடிய ஜெபத்தோடு
உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் அல்லேலூயா. எனவே ஒருவேளை நீங்க எல்லாரும் கலக்கத்துல இருக்கலாம், சபையின் வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது, என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி. எழுதியிருக்கிற வார்த்தைக்கு எதிராக மாறாக ஒரு காரியமும் ஒரு காலமும் நேரிடவே முடியாது. அதில் மாற்று கருத்தை கிடையாது. Nothing shall happen against the word of God, written word of God. எழுதின கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக எந்த ஒரு காரியம் நேரிட முடியாது. எனவே கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிற காரியங்களே நிறைவேறிக் கொண்டு வருகிறது. எனவே எல்லா நேரங்களிலும் நாம் கர்த்தரை நம்புவோம். எல்லா நேரங்களிலும் கர்த்தரை நம்புவோம். சங்கீதங்கள் புத்தகம் 62வது அதிகாரம் 8வது வார்த்தையை நாம் வாசிப்போமானால், கர்த்தருடைய வார்த்தை விதமாய் எழுதி வைத்திருக்கிறது. வாசிப்போம். Psalms chapter 62 verses 8. ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்களே what a wonderful word. Amen. எக்காலத்திலும் அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நமக்கு அடைக்கலம். ஒருவேளை அரசாங்கம் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அநேக முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வரலாம். அரசியல்வாதிகள் அநேக பாடுகளை அவர்கள் பட்டுக் கொண்டு இருக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற முன்ன பெரியவங்க அநேக ஆலோசனைகளை கொடுக்கலாம். ஆனால் அவன் சொல்லுவேன், கர்த்தரை போல நமக்கு பாதுகாப்பு கொடுக்க, அடைக்கலம் கொடுக்க ஒருவராலும் முடியாது. இக்காலகட்டத்திலே திருச்சபையை ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலெல்லாம் வரும் சொல்லி முன்னே நமக்கு எச்சரித்து சொல்லி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலங்கள் வரும் என்று சொல்லி இந்த காலங்களுக்கு நம்மை ஆயத்தப்படுத்த முடியாததான் கர்த்தர் இத்தனை ஆண்டு காலமாக திருச்சபைகளை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு வந்தார். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அல்லவா, ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஏன் சபையில சேர்ந்தார்? நம்மை ஆயத்தப்படுத்த முடியாது, தகுதிப்படுத்த முடியாது. எதற்காக இங்க ஒரு சபை ஆயத்தப்படுத்தினாங்க? எதற்காக இந்த இடத்துல ஒரு பிரான்ச் ஆயத்தப்படுத்தினாங்க? நம்முடைய முன்னோடிகள், நம்முடைய நமக்கு முன்பதாய் போன பசுத்தவான்கள், நம்மை வழிநடத்தின பசுத்தவான்கள், நமது ஊழியர்கள் எத்தனையோ பாடுகள் மத்தியில ஏன் இவ்வளவு தூரம் வந்து இந்த பிரான்ச் ஆரம்பிச்சாங்க? ஏன் இந்த தரிசனம் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு? யோசித்து பாருங்க. அதுல ஒரு நோக்கம் இருந்தது, பர்பஸ் இருந்துச்சு. அதுல ஆண்டவர் இவர்களை இந்த இடத்துல ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். காலங்கள் நெருக்கடியா வரப்போகிறது, இருள் உலகத்தை சூழ்ந்து கொள்ள போகிறது, கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கக்கூடாதபடிக்கு பஞ்ச காலங்கள் வரப்போகிறது. அந்த காலத்திலே இப்பேற்பட்ட நாட்களிலே ஒரு தேவ கூட்ட பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் முன்கூட்டி அறிந்திருந்தபடினாலே தேவன் இங்கே ஒரு சபையை நிறுவி இங்கே ஆட்களை கொண்டு வந்து, ஆத்துமாக்களை கொண்டு வந்து இங்கே ரட்சித்து அவர்களுக்கு தேவையான அனுதின ஆகாரத்தை கொடுத்து அநேக வார்த்தைகளை கர்த்தர் பிரசங்கித்து போதித்து கர்த்தர் டீச் பண்ணி வழிநடத்தி அவர்கள் ஆபத்து நாட்களிலே பயப்படாமல் இருக்கும்படியாக தெளிவோடும் அவர்கள் தைரியத்தோடு இருப்பதற்கு கர்த்தர் முன்கூட்டி ஆலோசனை செய்து வைத்திருந்தபடியால் தானே ஆண்டவர் பர்பஸ் வச்சிருக்காரு. இவர் பிள்ளைங்க, praise the Father, hallelujah, Jesus, thank you master. கர்த்தர் சபைக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார், ஒரு தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த தரிசனம் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லாமல் இருக்கிறதா? கவலைப்பட வேண்டாம். என்ன ஆண்டு விழாவை நம்ம ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவோமே, அது 65வது ஆண்டு விழா ரொம்ப கிராண்டா பாடணும், ரொம்ப பிளான்லாம் வச்சிருந்தோம் இல்லைங்களா? என்ன இப்படி ஆயிடுச்சு, என்ன இப்படி நடந்துடுச்சு, சபையின் வாசல் அடைக்கப்பட்டு போயிடுச்சு, என்னால கூடி வந்து கர்த்தரை துதிக்க முடியலையே என்கிற ஏக்கம் கவலை எல்லாருக்கும் இருக்கலாம், எனக்கும் இருக்கு. ஆமென். நான் ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், கர்த்தரை நம்புவோம். ஒருவேளை நமக்கு புரியாமல் இருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ரகசியங்கள் விளங்காமல் இருக்கலாம். ஏன் என்கிற கேள்வி மாத்திரம் தான் நமக்கு மிஞ்சி இருக்கும். நான் சொல்லுவேன், கர்த்தர் அவர் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் trust him in all times, எல்லா நேரங்களிலும் நாம் அவரை நம்புவோம். உயர்வோ தாழ்வோ மரணமோ
வியாதியோ, போராட்டமோ, சஞ்சலமோ, நெருக்கடிகளோ எதுவா இருந்தாலும் ஆண்டவரை நம்புவோம். அந்த வார்த்தைப்படி வாசிங்களேன். அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சமூகத்திலே இதயத்தை ஊற்றுவோம். அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவர் சமூகம் பாருங்க, நாம எங்கே கூடி வருகிறோமோ அங்கே ஒரு சமூகம் இருக்கிறது. 2-3 பேரை நாமத்தில் ஒன்று சேரும் பொழுது அவர் சமூகம் அங்கே வந்து விடுது. அவர் சமூகம் அங்கே கிடைக்கிறது. அவர் சமூகம் அங்கே இருக்கிறது. His presence is available. அவர் சமூகத்திலே நமக்கு தஞ்சம் இருக்குது. கவலைப்படாதீங்க, நீங்க நான் தான் சபை, அங்கே ஆண்டவர் இருக்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. என்ன இப்படி அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நம்புங்கள். இந்த காரியங்கள் ஏன் என்பதை கர்த்தர் வரும் நாட்களில் நமக்கு நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். அவர் பூமியை காரியங்கள் மூடிக்கொள்ளும் பொழுது தேவ பிள்ளைகள் தைரியமாக இருக்கும்படியாக நான் உற்சாகப்படுத்துகிறேன். இரண்டாவதாக, எல்லா நேரங்களிலும் நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். இரண்டாவதாக, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 1வது வார்த்தையை நாம் வாசிப்போமா? Psalms 34 verses 1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அடுத்து, எல்லா நேரங்களிலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் ஒரு துதிக்கின்ற துதி நம் நாவில் இருக்க வேண்டும். நீங்க மீடியாவை பாருங்க, டிவியை பாருங்க, நியூஸ் பாருங்க, வாட்ஸ்அப் பாருங்க, எப்படியா பாருங்க, நீங்க எந்த நபர்கிட்ட பேசினாலும் பயம் 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 பயம். ஜனத்தை ஒரு காரில் மூடிக்கொண்டிருக்கிறது. பூமியை ஒரு காரில் பயம் அச்சுறுத்தல் மூடிக்கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன நடக்குமோ யாருக்கும் தெரியல. நியூஸ கேட்காம இருக்க முடியல, கேட்டா பயப்படாம இருக்க முடியல. உலகத்தில் நடக்கிற காரியங்களை சற்று கவனித்து பாருங்கள். பூமி எதிர்ச்சிகள் உண்டாய் கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய புயல் காற்றுகள் வீசிக் கொண்டிருக்கிறது. வல்லரசுகள் எல்லாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று பயந்து போயிருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குமோ என்று சொல்லி கலங்கி பயந்து போயிருக்கிறாங்க. நான் சொல்ல பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் அடைக்கலம் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது பாருங்க, இவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க வசனங்க. ஓ ஹalleluya, I will praise the Lord at all times. நானோ கர்த்தரை எல்லா நேரங்களிலும் துதித்து கொண்டே எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். என் வாயில் என்ன இருக்கும்? அவர் துதிக்கின்ற துதி. அதே நம்முடைய வாயில் இருக்க வேண்டிய காரியம். நிகழ்ச்சி அல்ல, வேதனையான வார்த்தைகள் அல்ல, பயப்படுற வார்த்தைகள் அல்ல. எச்சரிக்கையா இருக்கிற காரியங்களை குறித்து இப்படி நடக்குதா we must have knowledge about things. காரியங்களை குறித்து நியூஸ் அப்டேட் இருக்கணும். நான் சொல்லுவேன், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒரு காலம் பயப்பட அவசியம் கிடையவே கிடையாது. கிறிஸ்து நமக்கு ஜீவன், சாவு நமக்கு ஆதாயம். எனவே இருக்கிற இடத்துல எப்பொழுதும் துதிச்சுக்கிட்டே இருங்க. கொரோனாவாது பிறனாவாது கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். எல்லா சூழ்நிலைகளிலும் நம் தேவனை மகிழ்ப்படுத்துவோம், தேவனுக்குள்ளாக மகிழ்ந்திருப்போம். அதுவே நம்முடைய பலனாக இருக்கட்டும். அல்லேலூயா. சிம்சோனுக்கு எப்படி முடியல பலன் இருந்துச்சோ அப்படி சொல்லுவேன். இந்த புதிய பாட்டு திருச்சபை பிள்ளைகளுக்கு, விசேஷமான சுவிசேஷ ஜெப ஆலயத்தை சேர்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், துதிக்கிறத பலன் இருக்கணும், துதிக்கிறத பலன் இருக்கணும். We must keep worshiping the Lord in all times. எல்லா நேரங்களிலும் நாம் கர்த்தரை துதிக்கிறவராய் காணப்பட வேண்டும். அநேக வாட்ஸ்அப் பார்க்கிறேன், ஒவ்வொரு வாரமும் குடும்பங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைங்க எவ்வளவு அழகா ஆராதிச்சு, எவ்வளவு அழகா பாடல்கள் நடத்தி, அதெல்லாம் பார்க்கும் பொழுது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம பிள்ளைங்க ஒரு காலமும் கர்த்தரை விட்டு இடையே போகல அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்குள் இருக்கிறார்கள் என்பதை காட்டிலும் எனக்கு வேறொரு மகிழ்ச்சி இருக்க முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தரை துதிக்க அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, வேற ஒன்றும் கிடையவே கிடையாது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை உற்சாகப்படுத்துங்க, பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, துதிக்க வைங்க, அவங்களை ஆராதனை வீரர்களாய் மாற்றுங்க. வர்ஷிப் பண்ண கத்துக் கொடுங்க ஆண்டவரை. எல்லா சூழ்நிலையிலும் அவங்க எதை பண்றப்ப தான் பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி புலமாதீங்க, கலங்காதீங்க, திகைக்காதீங்க, நெகட்டிவான வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்காதீங்க, சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி நடக்குதா, இப்படி நடக்குதா, இப்படி நடக்குதா, அப்படி நடக்க போகுதா, அவங்க எதை சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. பயப்படாதீங்க பெரியவங்கள, பயப்படாதீங்க. கர்த்தரை துதியுங்கள், எக்காலத்திலும் கர்த்தரை துதியுங்கள்.
அவர் துதி எப்பொழுதும் நம் நாவிலே இருப்பதாக. ஹalleluya, ஹalleluya. நான் எப்பொழுதும் அவரை துதிப்பேன். இங்கிலீஷ்ல பாருங்க, I will continuously speak his praises. நான் தொடர்ச்சியாக அவருடைய பெருமையை, அவருடைய புகழ்ச்சியை நான் உயர்த்திக்கிட்டே இருப்பேன். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆண்டவர் இப்படி காரியங்களை செஞ்சாரு. 103ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த உபகாரங்களை மறந்துடாத. தெரியுங்களா, நம்முடைய ஆத்துமா நன்றி கேட்ட ஆத்துமா காரியங்கள் சீக்கிரம் மறந்துடுவாரு. ஒரு சூழ்நிலை வந்தா மறந்துடும். வர்ஷிப் பண்ணி முடிச்சு பண்ணியா ஒரு கலக்கம் வந்து பயந்து மறந்துடும். அப்படி இருக்க கூடாது. எக்காலத்திலும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரங்களாய் காணப்பட வேண்டும். அவர் துதி எப்பொழுதும் நம்முடைய நாவிலே இருக்க வேண்டும். மூன்றாவதாக நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17வது வார்த்தையை நாம் வாசிப்போம். எல்லா நேரத்திலும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்களேன். Proverbs chapter 17 verses 17. நீதிமொழி புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது என்னமா சொல்கிறது? A friend is always loyal and a brother is born to help in time of need. வாசிங்க. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கண்களில் உதவுவதே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஹalleluya. மூன்றாவதாக சொல்ல பாருங்க, லவ். ஒரு சிநேகிதன் எல்லா நேரத்திலும் சிநேகிப்பான். உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிதான். உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் எதுன்னு சொன்னா, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, எல்லா நேரங்களிலும் ஐக்கியமா இருப்பாங்க, நேசிப்பாங்க. வாழ்க்கை வந்த உடனே ஆளை மாத்திர மாட்டாங்க. ஒருத்தங்க வாழ்க்கை சிதைஞ்சு போனா, தோத்து போனா, அழிவு வந்துட்டா, நஷ்டப்பட்டு போனா அவளை விட்டு வெளியே போயிட மாட்டாங்க. பிரஸ்டேஜ் பார்க்காத ஃப்ரெண்ட்ஷிப்ல. A true friendship will never look into friendship prestige. கௌரவம் குறைச்சல் வராது, கௌரவ பிரச்சனை வராது, எந்த ஒரு தவறான எண்ணங்கள் யோசனைகள் வர முடியாது. எதிர்த்துல யோபு என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். ரொம்ப அழகான கேரக்டருங்க. யோபுனுடைய சிநேகிதர்கள் 4 பேர் வராங்க. ரொம்ப தூரத்துல இருந்து நலம் புலம் விசாரிக்க வராங்க. நீங்க வேதெல்லாம் வாசி பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகான காரியங்கள் எழுதி இருக்கிறது பார்க்க முடியும். யோபோட வந்து அவங்க பேசவே இல்லையா, அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க. அவருடைய வேதனையை பார்த்து எத்தனை தூரத்துல வந்து ஒரு வார காலம் எந்த வார்த்தை யாரும் பேசல. யோபு எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? நல்லா ஏசி போட்ட ரூம்ல குழுகுல உட்கார்ந்து இருந்தாரா? சுகமா இருந்தாரா? கிடையாது. எல்லாவற்றையும் எழுந்துவிட்டு துக்கம் நிறைந்தவனாக, வேதனை நிறைந்தவனாக, ஜீவனை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு, வார்த்தைகள் இல்லாம வார்த்தை அடைப்பட்டவனாக சாம்பலில் உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கிறான். உடம்பு ஃபுல்லா வியாதி. வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார காஃபி போட மனைவியோட கிடையாது. சொல்லிட்டாங்க, அம்மா தேவனை தூஷிச்சு செத்து போயிடு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த உண்மை உள்ள சிநேகிதர்களை பார்க்கணும். நீங்க உட்கார்ந்தாங்க, அவங்க சரிச்சாங்க, நேசிச்சாங்க. யோபோடு கூட இருந்தாங்க, வாக்குவாதம் பண்ணாங்க, தர்க்கம் பண்ணாங்க, ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல பார்த்தாங்க, ரீசனிங் பண்ணாங்க, பல காரியங்களை அவங்க செஞ்சாங்க. காரணம் என்ன? யோபியின் சிநேகிதன், யோபியின் நண்பன். இஸ் மை ஃப்ரெண்ட் ஆல்வேஸ். அவன் செல்வாக்கா இருந்தாலும், பணத்தோட இருந்தாலும், எல்லாவற்றையும் அவன் என் நண்பன் இருக்கிற வார்த்தை என்ன சொல்ல பாருங்க. A true friend. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னார், நான் உங்களை சிநேகிதர்கள் அழைக்கிறேன். எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் உண்மையா இருப்போம், ஆண்டவர் நேசிப்போம், ஆண்டவர் நம்ம அன்பு செலுத்துவோம். பெரிய மக்கள் ஆல்வேஸ் லெட்ஸ் பிரைஸ் காட். அவர் துதிச்சுக்கிட்டே இருப்போம். வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறிடுச்சா, என்ன இப்படி ஆயிடுச்சு சொல்லி கலங்கி போயிடாதீங்க, பின்மாற்றமா போயிடாதீங்க, விட்டு விலகி போயிடாதீங்க. நல்ல நண்பன் எதுவுமே சொல்லுகிற வாழ்விலையில ஜீசஸ் இஸ் மை ட்ரூ ஃப்ரெண்ட். இயேசு என் நல்ல சிநேகிதன், இயேசு என் நல்ல நண்பன். அவரின் வாழ்க்கையில அவர் எப்படியோ வந்தாரையா. ஒருவேளை சுகம் கொடுக்க டாக்டரா வந்திருக்கலாம், ஒருவேளை ஒரு வழிபோக்கனை போல வந்திருக்கலாம், யாரோ ஏதோ கேட்டு ஒரு நிர்பந்தத்தினால வந்திருக்கலாம்.
இருக்கிறா இயேசுவோட வாழ்க்கையில? நான் எத்தனை பேர் சொல்வீங்க he is my true friend? அவள் நல்ல சிநேகிதனாய் இருக்கிறார். அவளுக்கு ஒரு கம்பெனியன் இருக்கு. love him always. அவரை நேசிக்கிறார். நம் பாவிகளாக இருக்கும்போது நமக்காய் ஜீவனை கொடுத்து நம் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை அதிகமாய் நேசித்த இயேசு எல்லா நேரங்களிலும் அவர் நேசிப்போம். அவர் நம்மை நேசிக்கிறார். எல்லா காலம் நம்புவோம், எல்லா காலங்களிலும் அவர் துதிப்போம், எல்லா நேரங்களிலும் நாம் அவரை சிநேகிப்போம். நான்காவதாக சங்கீதங்கள் புத்தகம் 106வது அதிகாரம் 3வது வார்த்தை வாசிப்போம். Psalms 106 verses 3. நியாயத்தை கைக்கொள்ளுகிறவரும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். மாணவர்கள் சொல்லிட்டுங்களா, எப்பொழுதும் நீதியை செய்யுங்க. Just be righteous always. யார் பார்க்கறாங்க யார் பார்க்கல தூரமா இருக்கிறோம் கவலைப்படாதீங்க. Be righteous. எல்லா நேரத்திலும் நாம் நீதிமான்களாக இருக்கணும். அதற்கு தான் இயேசு நம்மை அழைச்சிருக்கிறார். அதற்காக தான் 65 ஆண்டு காலம் நம்மை கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இப்ப பின்மாற்றமா இப்ப நம்ம சோர்ந்து தளர்ந்து விட்டு போவோமானா இத்தனை ஆண்டு காலம் வான்மொழிய முயற்சிகள் கண்ணீரின் ஜெபங்கள் நாம் கணக்கு கொடுக்கணும். அநியாயமான காரியங்கள் அக்கிரமமான காரியங்கள் செய்யாதீங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யாதீங்க. கர்த்தர் அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். நம்ம நம்பி இருக்கிறார், நம்ம நேசிக்கிறார், நம்ம இரக்கமாய் இருக்கிற ஆண்டவர் அவர். Be a faithful brother. நல்ல ஒரு சகோதரனாக இருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லா நேரங்களிலும் நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசி சீக்கிரமா 119ஆம் சங்கீதம் 20ஆம் வார்த்தை வாசிப்போமா? 5வதாக Psalms 119 verses 20. உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது. அடுத்து சொல்ற பாருங்க, எப்பொழுதும் வாஞ்சை நமக்கு இருக்கணும். desire, there must be a desire in us. நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும். ஆண்டவருக்காக எதையாச்சும் செய்யணும், ஆண்டவருக்காக எதையாச்சும் சாதிக்கணும், கர்த்தருக்காக நான் ஊழியத்தை செய்யணும், கர்த்தருக்காக ஓடணும், உழைக்கணும், என் சகோதரனை விசாரிக்கணும், அன்பு செலுத்தணும், ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், நான் ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும் என்கிற ஒரு டிசைர் நமக்குள்ள இருக்கணும். டிசைர் நமக்குள்ள இருக்கணும். ஒரு வாஞ்சை. அடுத்து சொல்லுவேன், கலாத்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Galatians chapter 4 verses 18. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Praise the Father. Glory Jesus, thank you Lord. If someone is eager to do good things for you, that's all right. But let them do it all the time, not just when I am with you. இந்த பவுல் சொல்ல வராருன்னா வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நல்லா கவனிங்களேன். நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவது ரொம்ப நல்லது. வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. இதுல நல்ல விஷயத்துல அப்புறம்
அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது ஆள் இருக்கும் பொழுது டிராமா வேண்டாம், மாத்திரம் அல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். விளங்குதுங்களா? இந்த மாதிரி காலகட்டங்கள் வரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் முன்குறித்து பரிசுத்தவான்கள் மூலமாக நம்ம எச்சரித்திருக்கிறார். யோசித்து பாருங்க. நீங்க திருச்சபைகள் இல்ல, ஐயோ சபை இல்லை அப்படின்னு சொல்லி போர்ச்சி வீட்டை உட்காந்துடாதீங்க. வைராக்கியம் பாராட்டுங்க ஆண்டவருக்காக. எப்படி சபைகள் திறந்திருந்த நாட்களிலே நீங்க ஆண்டவர் சமூகத்தில் உண்மை அதை காட்டிலும் அதிகமா இப்படி கிட்டி சேரணும். உண்மையா இருங்க. வைராக்கியம் பாராட்டுங்க. எதுல? நல்ல விஷயத்துல. தேவையில்லாத காரியங்களுக்கு வைராக்கியம் பாராட்டி இன்னைக்கு நாம் தேவ தூஷத்தை உண்டு பண்ணாதபடிக்கு நாம் தேவனுக்குள்ளாக வைராக்கியம் நல்ல விஷயத்துல யாரும் பார்க்கும்போது மாத்திரம் கிடையாது, ஊக்கமா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி காரியம் செய்யறது கிடையாது. யார் நம்மை பார்த்தாலும் பார்க்காட்டியாலும், யார் நமக்கு அப்ரிசியேஷன் கொடுத்தாலும் கொடுக்கனாலும் ஆண்டவருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். Be zealous in it. Be faithful in it. Be faithful in it. நல்ல விஷயத்துல எப்பொழுதும் வைராக்கியம் பாராட்டுங்க. நம்முடைய ரட்சகராக இயேசு வரும் பொழுது அவர் நமக்கு வெகுமதிகளை கொடுப்பார். Be committed in your prayer life. Be committed in your prayer, Bible reading. வேத வாசிப்பதில், ஜெபிப்பதில், ஊழியம் செய்வதில், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துவதில் இருக்கிற மீன்ஸை யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்கா, FB இருக்கா, இன்னைக்கு உங்ககிட்ட ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கா, இன்டர்நெட் இருக்கா, மத்தவங்கள போன்ல பண்ணி விசாரிங்க, ஊழியம் செய்யுங்க. இல்லன்னு சொல்லி இருக்காதீங்க, இல்லன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்காதீங்க வீட்டுல. Do it by somewhere. எப்படி ஆகிலும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுங்கள். உண்மையா இருங்க. அதுல நல்ல காரியங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. அதுல உண்மையா இருங்கள். ஆள் நம்ம பார்க்கும் பொழுது மாத்திரம் கிடையாது, ஆள் நம்ம பார்க்கும் மாத்திரம் கிடையாது. We have a lot of opportunity. இந்த சூழ்நிலைகள் கிறிஸ்தவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு நல்ல ஒரு நேரம் பாருங்க. தேவனுடைய அன்பை எடுத்து காண்பிப்பதற்கு விசாரிங்க. மற்றவங்களை பயப்படாதீங்க, விசாரிங்க, போன் பண்ணுங்க, கேளுங்க. உங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ பண்ணுங்க. கர்த்தர் நடத்துவார். உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். ஏழாவதாக 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 59வது வசனம். ஒன்று ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 59வது வசனம். Praise the Lord. கர்த்தரே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்பதே பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறியும்படியாக அவர் தமது அடியேனுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேல் நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாக நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நமது தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக. சாலமோன் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறார். இரவும் பகலும் always there should be a concern, and may these words that I have prayed in the presence of the Lord be before his constantly. என்னுடைய ஜெபம் எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ள இருக்கணும். நான் மற்றவர்களை குறித்து நான் படுகிற கிளேசங்கள், வேதனைகள், எவ்வளவு வேதனை படுறேன், இந்த ஆத்மா ரட்சிக்கப்படலையே, இவங்க வாழ்க்கை இந்த குடும்பம் இன்னும் ஆண்டவருக்குள்ள வரலையே என்கிற அந்த கன்சர்ன் இருக்கு பாருங்க. அது நமக்கு இரவும் பகலும் இருக்கணும். ஏதோ ஆத்மாவோடு மாத்திரம் கிடையாது. சிஸ்டம்ல கவலையா இருக்கிறேன், ஆழமா இங்கே சாலமோன் சொல்றாரு,
am always burdened, I am always concerned. நான் எப்பொழுதும் நான் உங்களை யோசித்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் அதான் சொல்றாரு வந்துட்டு, நான் இரவும் பகலும் கண்ணீரோடு நான் தேவ சமூகத்துக்காக ஜெபித்துக்கிட்டே இருக்கிறேன். நான் வேற இடத்துல ஊழியம் செஞ்சாலும் என்னுடைய மனதை ஆத்துமாவலா எப்பொழுதும் அந்த சபை எப்படி இருக்கு, இந்த கலாத்திய சபை எப்படி இருக்கு, இந்த கொரிந்திய சபை எப்படி இருக்கு, இந்த எபிரேய சபை எப்படி இருக்கு, ரோம சபை எப்படி இருக்குன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை முழுமையாய் சபைகளை குறித்து, ஆத்துமாக்களை குறித்து, ஊழியத்தை குறித்து அதுவே அவருடைய மனதில் எப்பொழுது இருந்துச்சு அவருக்குள்ள விசாரிக்கணும். புதிய வரும் பொழுது கடினமான நாட்களுக்குள்ளாக வந்தார் சொல்லி சாட்சி கொடுத்து வாசிக்க தெரியும். சொன்னா அந்த ஜிபிஎச் சபதம் அப்பத்திலிருந்து அவ்வளவு உபத்திரவ பிரச்சனைங்க. இந்த ஊழியர் சாதாரண ஊழியர் கிடையாது. ஒரு பண்ணை வாங்கி கணவன் மனைவி சாப்பிட்டு ஊழிய செஞ்சிருக்காங்க. இங்க நடந்து வந்து செஞ்சிருக்காங்க. பக்கத்துல கிடையாது. சைக்கிள் ஊழிய செஞ்சிருக்கிறாங்க. அடி வாங்கி ஊழிய செஞ்சிருக்காங்க. சாதாரணமா கட்டப்பட்ட ஊழியர்கள் கிடையாது. பெரிய மனதில் ஒரு வாஞ்சம், ஒரு பாரம் அடி மனசுல நாட்டி ஊழியத்தை கட்டி காப்பாற்ற முடியாது. காரணம், இயேசு சொந்த ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த சபை. நிர்விசாரப்படுத்த முடியாது, அலட்சியப்படுத்த முடியாது. இரவும் பகலும் தேவ சமூகத்திலே கண்ணீர் விட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஊழிய சாதாரண காலம் கிடையாது. கர்த்தர் உண்மை உள்ளவராக எனக்கு பலன் கிடையாது. எனக்கு ஆளுமை செய்கிற அந்த லீடர்ஷிப் கேப்பபிலிட்டிஸ் கிடையாது. எனக்கு என் அப்பா ராஜான்றதுனால நான் ராஜாவா மாறிட்டேன். I don't have the ability that it demands. ஆண்டவரே, சாலமோன் ஜெபிக்கிறார் சமூகத்தில், so that the Lord our God unto his people Israel to each day over கர்த்தரே ஒருவரும் இல்லை என்பது பூமியின் ஜனங்கள் எல்லாம் அவர் நமது அடியானுடைய நியாயத்தையும் கர்த்து அந்த நியாயம் தீர்ப்பதற்கு என்று சொல்லி ஜெபிக்கணும். பாதத்தோடு ஜெபிக்கணும். இரவும் பகலும் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் மன்றாடி போராடி அழுது புலம் ಕತ್ತಲೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿರು ಜೀವವಾಗಿರು ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೇ
மனமிட்டு வாழ என்னோடு இரும் நான் உம்மை விட்டு வாழலாகுமோ என்னோடு இயேசுவே நான் உம்மை விட்டு வாழலாகுமோ அத்திரமே ஓ Hallelujah. Thank you, Father. மகான்களுக்கும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ளதினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட மாணவர்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உடைய கிருபைகள் உடைய இரக்கம் தயவு எத்தனை பெரியது. 65 ஆண்டு காலமாக ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை தோல்வது சுமக்கிறவர்களாக நிதாமை எங்களை தோல்வது சுமந்து எங்கள் தேவைகளை சந்தித்து கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் எங்களை முடிசூட்டி எங்கள் பிராணனை அழிவுக்கு மீட்டு பாதுகாத்து வேடல் திரித்த வலைகளுக்கு தப்பிக்கப்பட்ட அடைக்கலான் குருவிகளைப் போல எங்களையும் எங்கள் குடும்பங்களும் ஆத்துமாக்களையும் எங்கள் மந்தையில் பாதுகாத்துக் கொண்டு வந்த தயவுகளுக்காக செலுத்துகிறோம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆண்டவரே, உடைய இரக்கங்களுக்காக நன்றி, பாதுகாப்புக்காக நன்றி. ஒரு நாளும் குறையில்லாமல் உணவை தந்து சுகத்தையும் பலத்தையும் எங்கள் விண்ணப்ப ஜெபங்களுக்கு பதிலையும் தந்து வேதனைகள் மறுத்துகிற காரியங்கள் எங்கள் அகத்தை நெருக்கும் பொழுது நோக்கி கெஞ்சின நேரங்கள் எல்லாம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும். எங்கள் ஸ்தலத்திலே வந்து முகத்தை பார்த்து புலம்பி அழுத நேரங்களில் எல்லாம் எங்களுக்கும் இரக்கம் பாராட்டினேன், தயவு பாராட்டினேன், சுகத்தை தந்திரேன், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறேன். இந்த கல்லின் மேல் மோதினவர்கள் உறுதி போகும்படியாய் ஆண்டவரே, இது உமது ஆலயம், உமது வீடு, உமது வாசஸ்தலம் என்பதை அவ்வப்பொழுது ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காமல் செய்து இது உமது பரிசுத்த ஸ்தலம் என்பதை நீர் காண்பித்தபடினாலே, காண்பித்துக் கொண்டு வருகிறபடினாலே நீர் இங்கே வைராக்கியம் பாராட்டுகிறவர்களோடு பேசுகிறோம். Thank you, Lord. கடந்து வந்த பாதைகள் அனைத்து பார்த்து கண்ணீரோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தில் ஐக்கியப்பட்டு இந்த ஊழியத்திற்காக செபித்து தேவனை துதித்து கர்த்தருக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரே, கர்த்தரை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்த எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வீட்டிற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாய் காணுகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதுவரை இந்த ஊழியத்தை உழைப்பாளர் பிழைப்பார் ஆண்டவரே, பணத்தினாலும் ஜபத்தினாலும் தாங்கி ஏந்தின எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்கள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்து பயன்படுத்தின ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் கொண்டு வந்த இந்த தீர்க்கதரிசிகளுக்காக, ஊழியர்களுக்காக, அப்போஸ்தலர்களுக்காக, பரிசுத்த வான்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபையிலே வந்து கூடி வருகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஆலோசனைகளை கொடுத்து வாழ்த்தி ஆண்டவரே ஜனத்தை சீர்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியிலே நீர் இன்றைக்கும் வைராக்கியம் பாராட்டி கொண்டு கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வாதைகள் கூடாரத்தை அணுகாதபடி, பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் மத்தியிலே புதியவர்களையும் ஆண்டவரே பிள்ளை தாட்சிகளையும் எங்கள் மத்தியிலே குழந்தைகளையும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஆசீர்வாதங்களையும் அடி கொடுக்கிற மரங்களாய் எங்களை வைத்திருக்கிற தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு கருவியாக, மலை மீது வைக்கப்பட்ட தீவட்டியாக ஆண்டவரே சபையை பயன்படுத்திக் கொண்டு ஒரு தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் தொடுகிற எல்லா விதமான ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஊழியம் பழகி பெருகி தேவனுக்காக மகிமையாய் ஜீவிக்கும்படியாய் ஆண்டவரே சபையிலுள்ள வாலிப பிள்ளைகளுக்காக, சபையிலே ஊழியம் செய்து ஒத்துழைக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக, கன்னிகளுக்காக ஆண்டவரே முதியவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஐஸ்வரங்கள் தன்னுடைய கிருபையில் கூட்டி தருவீராக. பாவங்கள் மந்தையை அணுகக்கூடாதபடிக்கு, பரிசுத்த குளத்தில் உண்டு பண்ணுகிற காரியங்கள் உள்ளே நுழையக்கூடாதபடிக்கு பூவில் பீச்சுமாய் காணப்படுகிற எங்கள் தோட்டத்தை இயேசுவின் நாமத்தினாலே வெறுத்து பாதுகாத்துக் கொள்வீராக.
சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே கூறுகிறவனமாக நிறைகள் மத்தியிலே அடரே மகிமையாக எங்கள் சுற்றிலும் அக்கினி சோலையாய் பற்றி எரிவீராக. மகா வறட்சியான காலத்திலும் பிள்ளைகளுக்கு அப்பமும் நீரும் குறையாமல் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே பஞ்ச காலம் முடியும் வரை மனதே பானையில மாவு எண்ணம் குறையாதபடிக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த குலைச்சல் உண்டு பண்ணும்படியாய், ஆண்டவரே வேதனை உண்டு பண்ணும்படியாய், தேவனை விட்டு விலகி போகும்படியாய், கிரியைகள் நடப்பிக்கும்படியாய் எத்தனம் செய்கிற எல்லா பிசாசின் தந்திரங்கள் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருமித்து அதமாக்கி போடுகிறோம். தேவனை சந்திக்கும்படியான ஆயத்தம் பரிசுத்த வாஞ்சை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேற மாட்டார். இப்பொழுதே உண்டாயிருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி. மட்டுமே எங்களுக்கு மத்தியிலே கிரியை செய்து தொடர்ந்து எங்கள் சபையை வழிகாட்டும்படியாய், நடத்தும்படியாய், ஆலோசனை கொடுக்கும்படியாய், பகுத்தறிவை கொடுக்கும்படியாய், கள்ள போதனைகள் உள்ளே நுழையக்கூடாதபடிக்கு, ஆண்டவரே பிசாசின் தந்திரமான எத்தனைகள் உள்ளே நுழையக்கூடாதபடிக்கு, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்ட தயவுக்காரனுடைய ஒருவரை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை தொடர்ந்து இருக்கட்டும். உமது வருகை பரியந்தம் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே ஊழியங்கள் தொடர்ந்து நடக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, தொடர்ந்து மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்துவிடுவீராக. ஆண்டவரே இந்த நாள் வரை உழைத்து பிழைத்து ஊழியத்தை தாங்கின பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வேளையிலே ஆண்டவரே இந்த காணொளி மூலமாக ஆன்லைன் மூலமாக தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து மூடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உதவி செய்த பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அற்பமான ஆரம்பம் கர்த்தர் நிச்சயமாக இந்த மகிமையை மாற்றுவீர். ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்கு வாய்ப்புகள் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நாங்கள் போதிப்பதற்கும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கும் ஒரு கூட்ட ஜனத்தை நாங்கள் பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் எங்களுக்கு முன்னோடிகளாய் காணப்பட்ட பசுத்தவானுடைய ஆண்டவரே அவருடைய பிரயாசங்கள் வீணாக போகக்கூடாதபடிக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முழு முயற்சியோடு பாடல்களை பட எங்களுக்கு பலனையும் கிருபையும் பகுத்தறிவையும் ஞானத்தையும் தந்தருளுவீராக. ஞானத்தை போதிக்கிற வார்த்தைகள் மத்தியிலே தந்தருள். இயேசுவின் நாமத்தினாலே வார்த்தைகள் மத்தியிலே உலாவி வரட்டும். தொடர்ந்து ஆசீர்வதி பலப்படுத்தும், மகிழ்வுபடுத்தும். எல்லாரும் இரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் வந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எழுந்து கொள்ளுங்கள், செவியுங்கள், செயல்படுங்கள். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். உங்கள் தேவைகள் இருக்குமேனால் தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் மூலமாக, தொலைபேசி மூலமாக நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. We thank you for joining everyone. Amen. God bless you. God bless you. God bless you.